சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 21வது தலமான திருநேடூரில் இருக்கும் அருள்மிகு சோமநாதர் திருக்கோவில் வரலாற்றை நாம் பார்க்கலாம். இங்குள்ள மூலவர் சோமநாதர், அருள் சோமநாதீஸ்வரர், அம்மன் வேயுறு தோழி அம்மை, ஆதித்ய அபய பிரதானிகை என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள தலவிருட்சம் மகிழ மரமாகும். இதன் புராண பெயர் திருநேடூர். சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 21வது தேவார தலமாகும். ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரியன் விழுகிறது. இங்குள்ள மூலவரை அருள் சோமநாதேஸ்வரர், நிறுத்தகான பிரியர், கான நிறுத்தன சங்கரர், பத்ரகாளீஸ்வரர், கற்கடேஸ்வரர் என பல பெயர்களில் அழைக்கிறார்கள். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்பாளை ஆதித்ய அபய பிரதாம்பிகை, வேதநாயகி, ஆலால சுந்தரநாயகி, வேயுறு தோழி அம்மை, அம்பாள் வேயுறு தோழி அம்மையை சூரியன் வழிபட்டார் உள்ளார். எனவேதான் இவளுக்கு ஆதித்ய அபய வரதாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு செங்கழு நீரோடை, பத்ரகாளி தீர்த்தம், பருதி குண்டம், வர்ண தீர்த்தம் உள்பட 9 தீர்த்தங்கள் உள்ளன. ஊழி காலத்திலும் இக்கோவில் அழியாமல் நீடித்திருக்கும் ஆகையால் நீடூர் என்ற பெயர் பெற்றது. இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரங்கள் இல்லை. கிழக்கு திசையில் ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. முகப்பு வாயில் மேல்புறத்தில் ரிஷபாருடனர், முருகர், விநாயகர் ஆகியோர் வண்ண சுதையினால் ஆன திருமணிகள் உள்ளன. வாயிலை கடந்தவுடன் தலமரம் மகிழம் மரம் உள்ளது. நந்தி, பலிபீடம் மற்றும் கொடிமரம் உள்ளது. இந்த ஆலயம் 2 பிரகாரங்களை கொண்டுள்ளது. இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. கோவிலுக்கு வெளியே பத்ரகாளி அம்மன் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். இவள் இத்தலத்தில் சிவனை வழிபட்டுள்ளார். இக்கோவிலின் தல வரலாறை நாம் பார்க்கலாம். தன்மசுதன் என்னும் அசுரன் முன்வினை பயனால் அடுத்த பிறவியில் நண்டாக பிறந்தான். அவன் தன் பாவங்களுக்கு விமோச்சனம் பெற நாரதரிடம் ஆலோசனை கேட்டான். அவர் இத்தலத்தில் சிவனை வழிபட விமோச்சனம் கிடைக்கப்பெறும் என்று கூறினார். அதன்படி தன்மசுதன் இங்கு வந்து காவிரி ஆற்றில் நீராடி சிவனை வழிபட்டான். சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்து தனக்குள் ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். நண்டு வடிவில் இருந்த அசுரன் லிங்கத்திற்குள்ளே சென்று ஐக்கியமானான். நண்டு சென்ற துளை தற்பொழுதும் லிங்கத்தில் உள்ளது. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இங்கு சிவனுக்கு கற்கடக பூஜையும் நடக்கின்றது. மற்றொரு வரலாறு. ஒரு சமயம் இந்திரன் பூலோகத்திற்கு வந்தபொழுது சிவ பூஜை செய்ய விரும்பினான். அருகில் லிங்கத்தை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனவே காவிரி ஆற்றின் மணலை அள்ளி லிங்கமாக பிடித்து பூஜை செய்தான். பின் சிவனது நடன தரிசனம் வேண்டி ஒரு பாடலையும் பாடினான். அதற்கு மகிழ்ந்த சிவன் அவனுக்கு நடன காட்சி அருள் செய்தார். எனவே இவருக்கு கான நர்த்தன சங்கரன் என்ற பெயரும் உண்டு. அதாவது பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவர் என்பது இதன் பொருளாகும். பூஜை முடிந்த பின்பு இந்திரன் லிங்கத்தை அப்படியே விட்டு சென்று விட்டான். பிற்காலத்தில் இங்கு கோவில் எழுப்பப்பட்டது. லிங்கத்தில் இந்திரனின் உடல் தடம் இன்றும் இருப்பதை நாம் காணலாம். கிருதயுகத்தில் இந்திரனும், திரேதாயுகத்தில் சூரியனும், துவாபரா யுகத்தில் பத்ரகாளியும், கலியுகத்தில் நண்டும் பூஜித்து பேறு பெற்றுள்ளார். மேலும் இங்கு நாயன்மார்களில் ஒருவரான முனை அடுவார் நாயனார் இந்த நீடூரில் வேளாள குலத்தில் தோன்றினார். அரை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் இவரை பற்றி குறிப்பிடுகின்றது. சிவபெருமான் திருவடியில் நிறைந்த பேரன்பு உடையவர். பகைவர்களை போல்முனையில் வென்று பெற்ற பெரும் நிதியங்களை சிவன் அடியாருக்கு மாறாது அளிக்கும் வாய்மை உடையவர். போரில் பகைவர்களுக்கு தோற்றவர்கள் தம்மிடம் வந்து துணை வேண்டினால் நடுவு நிலை நின்று அவர்களோடு ஆள் வினையால் கூலி பேசிக்கொண்டு அவர்களுக்காக போர் செய்து பொருள் ஈட்டி சிவன் அடியார்களுக்கு சொன்னபடியே நிறைய கொடுத்து அவர்களை அறுசுவை கனிகளுடன் திரு அமுது செய்வித்து கொண்டிருந்தார். முனை அடுவார் நாயனார் நெடுங்காலம் சிவன் அடியார்களுக்கான திருப்பணி புரிந்து பின் உமையொரு பாகர் திருவருளால் சிவலோகத்துக்கு பிரியாது உரையும் பெரும் வாழ்வும் பெற்றார்.
இத்தலத்தில் விநாயகரை பெரியவர், பழையவர், புனிதமானவர் என்ற 3 நிலைகளில் இருக்கின்றார். இந்த வடிவங்களை சிந்தாமணி விநாயகர், செல்வ மகா விநாயகர், சிவானந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். இங்கு இந்திரன் பூஜித்த லிங்கம் வெள்ளையாக மாறியது. பின்னால் நண்டு பூஜித்ததும் அதன் கால் சுவடு லிங்கத்தில் பதிந்துள்ளது. வழிபட்ட இந்திரனுக்கு அம்பாள் அருள் புரிந்ததாகவும் தல வரலாறு சொல்லப்படுகிறது. இங்கு திருநாவுக்கரசரால் திருப்புன்கூர் சிவலோக சாமியுடன் இணைத்து போற்றி பாடப்பட்ட பாடல்கள் உள்ளன. மேலும் பொது திருத்தாண்டகத்திலும் புறம்பயம், திருப்பள்ளியின் முக்கூடல் திருத்தாண்டகங்களிலும் போற்றப்பட்ட பெருமைக்கு உரியது இத்தலம். திருஞான சம்பந்தர் திருநெண்டியூரிலிருந்து திருப்புன்கூர் செல்லும் வழியில் நாடுசீர் நீடூர் வணங்கி சென்ற வரலாறு சேக்கிழார் பெருந்தகையரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீ அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல்பட்ட தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.